தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மலர்ச்சந்தையில் பூக்கள் வரத்து குறைவாலும் நாளை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுவதையொட்டியும் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலிஃபத்துல்லா வழங்க கேட்கலாம். வணக்கம் கலிஃபத்துல்லா, பூக்களின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பூக்கள் சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களது விவசாய நிலத்தில் பயிரிடப்படும் பூக்களை திண்டிவனம் மலர் சந்தையில் கொடுத்து விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இங்கிருந்து புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பூக்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் தொடர் கனமழை காரணமாக பூக்களின் வரத்து குறைவால் தற்போது திண்டிவனம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் நாளை புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் பூக்களின் விலை கடும் அதிகரித்துள்ளது. மேலும் தொடர் கனமழை காரணமாக மல்லிகை பூ, சாமந்தி, முல்லைப்பூ உள்ளிட்ட பூக்களின் வரத்து குறைவால் நாளை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மல்லிகை பூ 4000 முதல் 4500 வரை விற்பனை செய்யப்படுகிறது. முல்லைப்பூ 3000 முதல் 3500 வரையும் செய்யப்படுகிறது. சாமந்தி பூ 300 ரூபாய்க்கும், பிச்சப்பூ 1800 ரூபாய்க்கும், கனகாபுரம் பூ 300 ரூபாய்க்கும், ரோஜா பூ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பூக்களுக்கு வரத்து குறைந்து வருவதால் வரும் காலங்களில் பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பூக்களின் விலை குறைந்து வருவதால் வியாபாரிகள் வேலை இல்லாமல் பூ மார்க்கெட்டில் அமர்ந்திருக்கின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.